Hey, welcome back to my channel, guys. So, இன்னைக்கு நம்ம சேனல்ல வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்க எல்லா ஃபோக்ஸ்க்குமே வந்து பாத்தீங்கன்னா நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். எல்லாருமே இன்ஸ்டாகிராமில் எனக்கு டேரெக்டாக டிஎம் பண்ணி லைக் கான்டென்ட் பற்றி பேசுகிறீங்க. ஸோ நிறைய அப்ரிஷியேஷன் கொடுக்குறீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் த லவ் கைஸ். ஸோ நான் கண்டிப்பாக வந்து இன்னும் நிறைய கண்டென்ட்டை நான் உங்களுக்காக நான் க்ரியேட் பண்ணுவேன். தமிழில் க்ரியேட் பண்ணுவேன். ஆல்சோ இங்கிலீஷில் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஐடியாஸ் இருக்குது. ஸோ சீக்கிரமே சில பிளேலிஸ்ட்லாம் வந்து இங்கிலீஷ்லேயும் வரும். ஓகே, ஸோ அதையும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஸோ வித் ஆல் செட் இந்த இதுவோடையே நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸைட்டடான டாபிக், ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு டாபிக். ஓகேவா, ஒரு புது டாபிக். ஸோ அதுதான் Day 3 ஆப்ரேட்டர்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ கைஸ் நம்ம ரியல் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா விதமான ஒரு ஆப்ரேஷன்ஸ் பண்ணியிருப்போம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லிஃப்ட் ஆப்ரேட்டர் பார்த்துருப்போம், க்ரேன் ஆப்ரேட்டர் பார்த்துருப்போம். ஓகேவா, அதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைக் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், லைக் ஒரு சிஎன்சி மெஷின் ஆப்ரேட்டர். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஏர்செல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2G 3G ஸ்பெக்ட்ரம் ஆப்ரேட்டர்ஸ் இவங்கெல்லாம். ஓகேவா, அவங்கெல்லாம் வந்து ஒரு கம்பெனி நமக்கு சிம் கார்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட்லேயும் சர்டன் ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்க. அவங்களாம் நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா சர்டன் விஷயங்களை நமக்கு கால்குலேஷன் பண்ணுறதுக்காக நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட 2 and 2 இருக்குது. இந்த ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணும். 2ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 4 கிடைக்குமா? ஸோ அந்த 4 அப்படிங்கிற வேல்யூவை வர வைக்கிறதுக்காகவும், அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா 10 into 10. ஓகே, 10ஐயும் இன்டூ பண்ணால் எனக்கு வந்து என்ன கிடைக்கும்? 100 கிடைக்கும். ஸோ இந்த 100 வர வைக்கிறதுக்காகவும் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சில ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைக் ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ணுறதுக்காக லெட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஒரு ஒயிட் கலர் கார் இருக்குது, என் ஃப்ரெண்ட் கிட்ட வந்து பிளாக் கலர் கார் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, இது ஒயிட்டு, இது பிளாக்கு. என்ன விஷயம் சொல்கிறேன். ஸோ இதான் சிம்பிளான ஒரு வித்தியாசம். பட் இன்னும் டீப்பராக பார்க்க போனால், ஸோ இது என்ன காரு, இது என்னோட பிராண்டு, இது என்ன பிராண்டு, இதில் 4 டயர் இருக்குது, இதில் 5 டயர் இருக்குது கைஸ். அது எஸ்யூவி. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோர் திறக்கிற இடத்துல ஒரு டயர் இருக்கும். ஸோ அதையும் சேர்த்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஸ்டெப்னி பேசிக்காக. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைக் இன்னும் நிறைய விஷயத்தை கம்பேர் பண்ணுறாங்க. பேசிக்கலாக ஒரு விஷயத்தோட தன்மையும் இன்னொரு விஷயத்தோட தன்மையும் கம்பேர் பண்ணுறதுக்காக ஒரு விஷயத்தோட குவான்டிட்டியையும் இன்னொரு விஷயத்தோட குவான்டிட்டியையும் கம்பேர் பண்ணுவோம். லெட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பிரியாணி 2 ஆர்டர் பண்ணுறோம். உங்களுக்கும் உங்கள் பிரதருக்கும் ஆர்டர் பண்ணுறீங்க, இல்லாட்டி உங்களுக்கும் உங்கள் சிஸ்டருக்கும் ஆர்டர் பண்ணுறீங்க. ஸோ 2 பிரியாணியில் எந்த பிரியாணி வெயிட் அதிகம்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வெயிட்டை செக் பண்ணிட்டு உங்கள் தங்கச்சிக்கோ உங்கள் தம்பிக்கும் என்ன பண்ணுறீங்க, ஒரு வெயிட் கம்மியாக இருக்க பிரியாணியை கொடுக்குறீங்க. பிகாஸ் அந்த அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா லெக் பீஸ் வந்துட்டு கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் போல், அதனால் நீங்கள் அதை வச்சுக்கிறீங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணி பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா லைக் அதுவும் நீங்கள் இந்த ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். அதே மாதிரி சர்டன் விஷயம் லாஜிக்கலாக நம்ம திங்க் பண்ணி ஆகணும். கரெக்டாக. ஸோ லாஜிக்கலாக என்னன்னா லைக் ஷிப் வந்து பறக்காது, ஃப்ளைட் வந்து லைக் தண்ணிக்குள்ளே சப்மரைன் மாதிரி போகாது. ஸோ போகும். அதெல்லாம் எப்போ போகும்னா ஒரு மார்வல் படத்துலையோ இல்லை ஒரு அயன்மேன் படத்துலையோ தான் என்ன பண்ணும், லைக் ஒரு சிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா வானத்தில் அப்படியே பறந்துட்டு இருக்கும். ஓகே, அதை நம்ம அயன்மேனும் ஸ்பைடர்மேனும் சேர்ந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அயன்மேன் படத்தில் மட்டும் தான் நடக்கும், மார்வல் படத்தில் மட்டும் தான் நடக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி சர்டன் விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைக் லாஜிக்கலா நம்ம வந்து சில ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்றதுக்காகவும் நம்ம என்ன பண்ணுவோம், ஜாவாஸ்கிரிப்ட்ல இருக்கிற ஆப்ரேட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ கைஸ், ஸோ இதை பத்தி நம்ம டீட்டெயில்டா பார்க்க என்ன பண்ணலாம்னா அடுத்த ஸ்லைட் போகலாம். ஓகே கைஸ், ஸோ இப்போ நம்ம ஆப்ரேட்டர்ஸ் வந்து எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல இருக்குன்னு பார்க்க போறோம். லெட்ஸ் பிகின். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா கைஸ், ஸோ பேசிக் ஆப்ரேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட்ல 4 இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர். ஓகே, அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர். ஸோ அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்னா என்னன்னா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ்லாம் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் 10 + 10. ஓகே, ஸோ 10 + 10 வந்து நமக்கு என்ன 20 கிடைக்கும். கரெக்டாக. ஸோ 10 × 10 100 கிடைக்கும். கரெக்டாக. அதே மாதிரி 10 - 2 நமக்கு 8 கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைக் 10 / 2 which is equal to 5. ஸோ இந்த மாதிரி அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அதுக்கப்புறம் மாடுலஸ், ஸ்கொயர் ரூட், இந்த மாதிரி நிறைய அர்த்தமெட்டிக், அதாவது மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறது இந்த அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ அதுதான் அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா say for example நான் காமிச்ச மாதிரி 2 + 2 which is 4, 10 - 2 which is 8, 10 × 10 which is 100, 10 / 10 which is equal to 10, so 100 / 10 which is equal to 10, and then 10 mod 10 is equal to 0. ஓகே, ஸோ இந்த மாதிரி அர்த்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸோட வேல்யூஸை ரிசல்ட்டாக கொடுக்கறதுக்கு நமக்கு அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர் தேவைப்படும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னு இருக்கு. ஓகேவா, இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுன்னா
See guys, லாஜிக்கல் ஆபரேட்டர் வந்து இங்க பாத்தீங்கன்னா ஸோ அண்ட் ஆபரேட்டர், ஆர் ஆபரேட்டர், நாட் ஆபரேட்டர். ஸோ இதை பத்தி நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம டீடைல்டா நம்ம ப்ராக்டிக்கலா பார்ப்போம். ஸோ இதை ப்ராக்டிக்கலா பார்க்கறதா உங்களுக்கு இது ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கும். ஓகே, ஸோ நம்ம ப்ராக்டிக்கலா பார்ப்போம் பெட்டர். ஓகே, ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட கம்பேரிசன் ஆபரேட்டர் இருக்கு. ஸோ இந்த கம்பேரிசன்னாலே என்னன்னா, ஸோ நம்ம சின்ன வயசுல இருந்து ஹே அவன் பாரு அவ்வளவு மார்க் வாங்கியிருக்கான், ஹே இவன் பாரு இவ்வளவு மார்க் வாங்கியிருக்கான், நீ ஏன் வாங்க மாட்டீர. ஸோ அந்த மாதிரி நம்மளை கம்பேர் பண்ணியிருப்பாங்க கரெக்டா நம்ம பேரண்ட்ஸ். ஸோ அது வந்து நல்லதுக்காக தான் ஆக்சுவலி. ஸோ பாத்தீங்கன்னா ஸோ அப்படி கம்பேர் பண்ற ஆபரேட்டர் வந்து பாத்தீங்கன்னா லைக் கிரேட்டர் தேன் ஆபரேட்டர் இருக்கு, லெஸ்ஸர் தேன் ஆபரேட்டர் இருக்கு, விச் இஸ் லெஸ்ஸர் தேன் சிம்பிள், கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு ஆபரேட்டர் இருக்கு, கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு, லெஸ்ஸர் தேன் ஈக்குவல் டு இருக்கு. ஓகே, ஸோ அப்புறம் நாட் ஈக்குவல் டு இருக்கு, நாட் ஈக்குவல் டு. ஓகே, ஈக்குவாலிட்டி ஆபரேட்டர் இருக்கு, விச் இஸ் ஈக்குவல் டு ஈக்குவல் டு ட்ரிபிள் ஈக்குவல் டு. ஸோ இந்த ஆபரேட்டர்ஸ்லாம் என்ன பண்ணும்னா நமக்கு நிறைய ஒரு கம்பேரிசன் பண்ற லைக் ஆப்பர்ச்சுனிட்டி ஆர் கம்பேரிசன் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை நமக்கு எனேபிள் பண்ணும். ஓகேவா, ஜாவாஸ்கிரிப்ட்ல. ஸோ பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 2 இஸ் கிரேட்டர் தேன் 4, அதாவது 2 இஸ் கிரேட்டர் தேன் 4. 2 வந்து 4 விட கிரேட்டரா? கிடையவே கிடையாது. அப்போ நோ. கரெக்டா? ஸோ அதே மாதிரி 10 லெஸர் தேன் 12. ஆமா, 12க்கு முன்னாடியே 10 வந்துருது. ஓகே, ஸோ அதனால வந்துட்டு எஸ். ஓகே, அதே மாதிரி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, அது வந்து பார்த்தீங்கன்னா 10 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 10. அதாவது 10 வந்துட்டு 10 விட கிரேட்டரான்னு கேட்குறோம். அதே மாதிரி 10 வந்து 10க்கு ஈக்குவலான்னு கேட்குறோம். ஸோ அந்த மாதிரி டபுள் கண்டிஷன் செக் பண்ணுற இடத்துல ஏதாவது ஒரு கண்டிஷன் நமக்கு ட்ரூவாக இருந்தால் கூட நமக்கு என்ன வரும், நமக்கு எஸ்ன்னு நம்ம சொல்லிடலாம். ஓகே, பிகாஸ் 10ம் ஈக்குவல். அப்போ என்னன்னா நம்ம ட்ரூ எஸ் சொல்லிடலாம். ஓகே, அதே மாதிரி லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு, ஸோ 10 லெஸ் தேன் 12. எஸ், கரெக்டா 10 வந்து 12 விட லெஸர். ஆனா 10 வந்து 12க்கு ஈக்குவல் இல்லை. ஆனா ஏதோ ஒரு கண்டிஷன் நீங்க என்ன ஆயிடுச்சு, ட்ரூ ஆயிடுச்சு. அப்போ என்னன்னா நமக்கு எஸ் வந்துடும். ஸோ இதுதான் கைஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்பேரிசன் ஆபரேட்டர். ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட அடுத்த அசைன்மெண்ட் ஆபரேட்டர் இருக்கு. அசைன்மெண்ட் ஆபரேட்டர்னா என்னன்னா, ஸோ கைஸ் நேத்து நம்ம பாத்தீங்கன்னா வேரியபிளுக்கு எப்படி ஒரு வேல்யூ அசைன் பண்றது, ஒரு வேரியபிள் எப்படி கிரியேட் பண்றது, அதுக்கு எப்படி ஒரு வேல்யூ வந்துட்டு அசைன் பண்றதை நம்ம பார்த்தோம். ஸோ வேர்ங்கிறது வந்து கீவேர்ட், விஆர் இஸ் அ கீவேர்ட், ஏங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வேரியபிள் நேம், அப்புறம் வந்துட்டு 24ங்கிறது பாத்தீங்கன்னா நான் வந்து ஏக்குள்ள செட் பண்ணக்கூடிய வேல்யூ. அது எப்படி செட் பண்றேன்னா ஈக்குவல் டு யூஸ் பண்ணி செட் பண்றேன். ஸோ அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ங்கிறது நத்திங் பட் இந்த ஈக்குவல் டு தான் கைஸ். இந்த ஈக்குவல் டு என்ன பண்ணும், இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய எந்த வேல்யூவா இருந்தாலும் அது என்ன பண்ணும், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேரியபிள் என்ன பண்ணும், நமக்கு ஸ்டோர் பண்ணி கொடுக்கும். அதுதான் இந்த அசைன்மெண்ட் ஆபரேட்டரோட வேலை. ஸோ கைஸ் இந்த ஒரு ஆபரேட்டரை பத்தியும் ப்ராக்டிக்கலா வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ until then it's bye from விஷ்ணுவர்தன். ஸோ மறக்காம என்ன பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் யா கைஸ், பாய்.